என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, நாங்கள் மொத்தம் 5 பேர் ஒரு பெரிய தலைவர் அவர் எங்களை விட்டு பிரிவான் நான் எதிர்பார்க்கல. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். உதவி மனப்பான்மை கூட்டம். நம்ம தலைவர் கேப்டனுடைய மிக நெருக்கமான நண்பர் 5 பேர் உண்டு. அதுல மிக 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 நெருக்கமான நண்பர் அண்ணன் வாகை சந்திரசேகர். அண்ணனை பத்தி நான் தலைவர் கூட நிறைய பேசும்போது சொல்லுவார். ஏன்னா நம்ம அரசியல் பேசுறதை விட தலைவரோட நான் சினிமா நிறைய பேசியிருக்கிறேன். அந்த காலத்தில் உள்ள நினைவுகள் அண்ணனை பத்தி நிறைய என்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் கேப்டனை பத்தி சில நினைவுகள். நாற்பத்தி 5 ஆண்டுகால நட்பு. இந்த 45 ஆண்டு காலத்துல கலைத்துறையில ஒன்னா வந்து ஒன்னா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் எழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர் தான் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். அவை எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து, ராதாரவி ஆகட்டும், நானாகட்டும், பாண்டியன் ஆகட்டும், தியாக ஆகட்டும், எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றவர்கள். இந்த நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதநேய மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர். தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்றும் வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை, மனிதநேய மிக்க மனிதரை, நல்ல நண்பரை இழந்து தவிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தலைவர் கேப்டன் படத்துல நிறைய ஃபைட் பண்ண மாஸ்டர், அதாவது லெக் ஃபைட் கேப்டனுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து இந்த மாஸ்டர் தான். சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர். கேப்டனை பத்தி சில நினைவுகள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் இழப்பு நமக்கெல்லாம், கலை உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் தமிழினத்துக்கும் ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்துவிட்டோம். உலகத்திலேயே 7 வள்ளல்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக எம்ஜிஆர் வந்து 8வது வள்ளல் சொன்னாங்க. இப்ப இந்த காலத்துல யாருன்னா 9வது வள்ளல் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் 9வது வள்ளல். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். டிஎம்டி படிச்சவங்கள அவங்க சினிமா உலகத்தில் புக முடியாம இருந்த காலகட்டத்தில் அந்த டிஎம்டி படிச்சவங்கள சினிமாவில் புகுந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, அவரு உலகத்தில் நீங்க பாருங்க, சினிமா உலகத்துல அதாவது குடிமகன் அப்படின்னு இந்திய கவர்மெண்டால அறிவிக்கப்பட்டவர் நம்ம கேப்டன். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து வள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாங்கி வாழ்வான் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படி வாழ்ந்தவர் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்க்கறதுக்கு உள்ள வரும்போது அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் வந்து யார் போற சொன்னா அவங்களை புடிச்சு தள்ளி விட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட எங்க குடும்பமா வாழ்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட கேப்டன் எங்க விட்டு போயிருந்தா கூட எங்க இதயத்தில் என்றைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. அவரை போல இன்னைக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு சினிமாவில் எந்த ஆர்டிஸ்டும் இல்லவே இல்லை. எந்த ஆபத்து, எந்த ஆக்சிடென்ட் கூட உயிரை குறித்து செய்யறவரு. அப்படி அந்த தைரியம் வந்ததுதான் அரசியல் அவரு அஞ்சா சிங்கமாக யாரும் எதிர்த்து பேசக்கூட பேசுறாரு. அப்படிப்பட்ட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை கேட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்ச புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் திரை உலகத்தில் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறார்கள். நம்மளுடைய சூப்பர் சுப்ராய மாசி சொன்னது போல நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்கிய ஒரே கலைஞர் நம்முடைய புரட்சி கலைஞர் மட்டும்தான். அவருடைய கம்பெனி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ராஜபோது ஸ்ட்ரீட்ல இருந்து எனக்கு தெரியும். டெய்லி 200 பேருக்கு சாப்பாடு பாத்தீங்கன்னா மத்தியானம் பொட்டை போட்டு எல்லாரும் கொடுப்பாரு. இளநீ எல்லாம் கேன்ல ஊத்தி வச்சு யாரு வேணாலும் குடிச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் மட்டும்தான் திரையுலகத்தில் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போன்னு சொன்ன ஒரே மாமனிதன் புரட்சி கலைஞர் அவர்கள் தான். அவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.